வணக்கம் மக்களே. இந்த காணொலியில் ஒரு முக்கியமான ப்ராடக்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஹெட்ஃபோன் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர்லாம் நான் வந்து அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ போய் நான் ஆர்டர் பண்ணல. நான் ரெகுலராக வந்து என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏடிஎம், அது ப்ரைவேட் ஏடிஎம்மில் பணம் எடுப்பேன். அது ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜோட ஒரு லிங்க்கும் வந்தது. அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து ₹300 வேல்யூ உள்ள ப்ராடக்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம், ரெடீம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் அனுப்பியிருந்தேன். நானும் சரி பார்த்தேன். எனக்கு சரி ஹெட்ஃபோன் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஹெட்ஃபோன் ஆர்டர் பண்ணேன். ஹெட்ஃபோன் எனக்கு அனுப்பியிருக்கானுங்க. இல்லை, ஹெட்ஃபோன் அதிகபட்சம் ஒரு மீட்ரு இருக்கலாமா, 1.5 மீட்ரு 2 மீட்ரு இருக்கலாம். எனக்கு ஸ்டுடியோ மானிட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோனாக இருந்தால் கூடவே ஒரு 2-3 மீட்டருக்கு தான் இருக்கும். அதுவும் தேவைப்படும் போது தான். இப்போ எனக்கு வந்து சாதாரண ஒரு ஹெட்ஃபோன் எனக்கு மொபைலில் யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோன் எனக்கு அனுப்பியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஹெட்ஃபோன் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? இவ்வளோ லென்த்தியான ஹெட்ஃபோனை. அது பார்த்தோன்னே எனக்கு கோவமே வரல, சிரிப்பு தான் வந்தது. அதாவது இதில் இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ மொக்கையான ப்ராடக்டாக இருந்தாலும் சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் மேனுஃபேக்சரிங் பீப்புளோட மைண்ட் செட்டாக இருக்குது. அதை வாங்குறதுக்கும் ஒரு ஆள் இருக்குது. பட் இது வந்து நான் ஆர்டர் பண்ணல. இருந்தாலும் அவனுங்க ஒரு டைப் வச்சு, கார்பரேட்டோட டைப் வச்சு இது சேல்ஸ் பண்ணுறாங்க. எப்படி இருந்தாலும் நம்மளுடைய பணம் தானே இது, கமிஷன் நம்ம விட்ரா பண்ண கமிஷன் எடுக்கிறானுங்க பாருங்கள். அந்த காசுலேருந்து தான் அவங்க எடுத்து இதை வந்து கொடுக்குறானுங்க. ஏதோ ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி கொடுக்குறானுங்க. பட் இருந்தாலும் கொடுக்குற ஒரு ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டாக இருக்கணுமா இல்லையா? இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, அந்த தூங்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னா ஹெட்ஃபோனை காதை மாட்டே படுத்துருவேன். அது ரொம்ப டேஞ்சர், அது பண்ணக்கூடாது. பட் இதில் இந்த மாதிரி கேபிளாக இருந்தால் நீங்கள் ஃபோனை எங்கேயாவது ஒரு இதில் வச்சுட்டு நீங்கள் படுத்துக்கிட்டு பாட்டு கேட்கலாம், படுத்துக்கிட்டு பேசலாம். ஸோ ஹெல்த்து, இந்த ரேடியேஷன் வாங்கிட்டீங்களா, அதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் தேடினாலும் அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே தனி ஹெட்ஃபோன் இவ்வளோ லென்த்தியான ஒரு ஹெட்ஃபோன்லாம் உங்களுக்கு கிடைக்காது, வாய்ப்பே இல்லை. இல்லை எனக்கு வேணும்ப்பா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி போய்ட்டு ப்ரைவேட் ஏடிஎம்மில் போய் பணம் எடுங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு உங்களுக்கு பாயிண்ட்டு சேரும். அதில் வந்து ஒரு ₹300 ₹250 வந்ததுன்னா ஒரு லிஸ்ட் அனுப்புவாங்க. அதில் போய் ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அது இந்த மாதிரி ஹெட்ஃபோன் நிறையா வரும். ஸோ வாங்கி ஜமாயிச்சுக்குங்க. இதெல்லாம் சொல்கிற மாதிரியா இருக்குது. கிட்டத்தட்ட 10 மீட்டர்கிட்ட இருக்கும் போல இருக்குங்க இந்த ஹெட்ஃபோனோட இது. சரி, உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வேல்யூவான ப்ராடக்ட்டா, இல்லை இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்களா, அவங்கள பற்றின ஒரு கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போடுற வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட் கிடச்சுன்னா மறுபடியும் வீடியோ போடுறேன். பாய்.